everyone, welcome back to our channel Grandma Indra's Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல மார்னிங் குடிக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு நம்ம இப்ப பார்க்கலாம். 3 பேருக்கு குடிக்கக்கூடிய அளவு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு தேவையானது என்னெல்லாம்னு பார்க்கலாம். இந்த ட்ரிங்க் வந்து நட்ஸ், பால், ஃப்ரூட்ஸ் சேர்ற ஒரு ட்ரிங்க்கு. 3 கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் சேர்றதுனால அந்த நாள் நல்ல ஹெல்த்தியாகவும் வெல்த்தியாகவும் இருக்கும். நான் இன்னைக்கு 3 பேருக்கு செய்ய போகிறேன். அதனால ஒரு ஆளுக்கு 5 வச்சு 15 பிஸ்தா எடுத்துருக்கேன், 15 பதாம் எடுத்துருக்கேன், 15 கேஷ்யூ நட் எடுத்துருக்கேன், ஒரு பொமிக்ரானட்டு, ஒரு ஆப்பிள். இது ரெண்டும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஒரு மேங்கோ ஒரு நாள் யூஸ் பண்ணலாம், பனானா யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஆப்ஷன் பொறுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். வேறு வேறு ஃப்ரூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 15 டேட்ஸ் எடுத்துருக்கேன், ஒரு பிடி கிஸ்மிஸ் எடுத்துருக்கேன். இதுதான் வந்து இந்த ட்ரிங்க்குக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கறது. இது வேறு ஸ்வீட்டோன்னு நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. 2.25 கப்பு பால் எடுத்துருக்கேன். ஒரு ஆளுக்கு 3/4 கப்பு பால் வச்சு 2.25 கப்பு பால் எடுத்துருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது நம்ம ஒரு 1/4 கப்பு கூட எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போ 1 கப் ஆயிரும். இதெல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுப்போம். ஃபஸ்ட்டு நான் பிஸ்தாவை போடுறேன். இது உங்களோட கண்ணுக்கும் பிளட் சுகர் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லது. அதான் அடுத்து நான் ஆட் பண்ணி கொடுக்கேன். இது கால்சியம் நல்ல ரிச்சு, கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது நான் கேஷ்யூ நட்டை ஆட் பண்ணுறேன். இதில் அயன் நிறைய இருக்குது, மெக்னீஷியம் நிறைய இருக்குது. கேன்சரை இது ப்ரிவென்ட் பண்ணுது. ஹார்ட்டுக்கும் போனுக்கும் நல்ல ஒரு ஹெல்த் இது. இதை 3 நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொடிச்சு எடுத்துக்கிறேன். அடுத்து நான் டேட்ஸும் ரெசின்ஸும் ஆட் பண்ணி கொடுக்கேன். இதில் வந்து ரெண்டுலேயுமே ஃபைபர் நிறைய இருக்குது. டைஜஷனுக்கு இது நல்ல ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இதில் நிறைய இம்யூனிட்டி இருக்குது. நல்ல போன் ஸ்ட்ரென்த்தையும் இது கொடுக்குது. இது போன்ஸுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. இம்யூனிட்டி இதில் நல்ல கூடுதலாகும். நம்ம இப்போ கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுப்போம். இதுக்கு கூட நான் ஆப்பிளும் பொமிக்ரானேட்டே ஆட் பண்ணி கொடுத்து இப்போ கடைசியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கூட கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. நம்ம இப்போ ஒரு பவுலில் ஊற்றுறோம். இதுக்கு கூட நான் பேலன்ஸ் இருக்க பாலே நான் ஊற்றுறேன். ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க்கு. எல்லா ஏஜில் உள்ளவங்களும் குடிக்கலாம். வயசானவங்களுக்கு நல்ல ஹெல்த்தி. வயசானவங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் கிடைக்குது, கால்சியம், அயன் எல்லாம் கிடைக்கிறதுனால ஒரு நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க்கு. எங்கள் வீட்டில் எங்கள் மாமா, மாமி எல்லாரும், அம்மா, டாடி எல்லாரும் குடிக்காங்க. நாங்களும் இப்போ குடிச்சிட்ருக்கோம். என்னைக்கும் பிள்ளைங்களுக்கும் குடிக்கிறோம், பிள்ளைங்களும் குடிச்சிட்ருக்காங்க. அவங்க இது எல்லா நியூட்ரியண்ட்டும் இருக்கனால அவங்களுக்கும் இது நல்லது. சர்வ் பண்ணதுக்கு இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. வீட்டில் எல்லாரும் செய்து பாருங்க, செய்து குடிங்க, நல்ல ஹெல்த்தியாக இருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.